ராஜேஷ், இந்த ஹானர் கில்லிங் அடிப்படையிலே தூக்கி எறியப்பட வேண்டும், அடிப்படையிலே இது வெட்டி எறியப்பட வேண்டும் அப்படிங்கிறது அரசியல் கட்சிகளுடைய கோரிக்கைகளாக இருந்தாலுமே கூட அஜித்குமாருடைய மரண வழக்கு கையாண்ட அளவுக்கு கூட அரசியல் கட்சிகள் மென்பொறியாளர் கவினுடைய இந்த வழக்கை கையாளலையோ அவங்க பார்க்கலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது. அதுக்காக தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்னு முதலமைச்சரை சந்தித்து கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கடந்த காலங்களில் ஆட்சி செஞ்ச கட்சிகளா இருக்கட்டும், அதாவது திராவிட கட்சிகள் 60 ஆண்டுகளாக இந்த சட்டத்தை ஏற்றாததற்கு எது தடுக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்புது. நீங்க குறிப்பிட்ட மாதிரியே பெரியாரை பின்பற்றக்கூடிய நபர்கள் கூட இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு தாக்கத்தையோ பெரிய எதுவும் பேசல, மென்மையான போக்கு தான் கையாளுறாங்க. அப்போ அடிப்படையில் மாணவர்கள் கிட்ட கூட பாத்தீங்க அப்படின்னா சாதி வரி அப்படிங்கிறது ஊறி போயிருக்கு. இது அடிப்படை கட்டமைப்பை ஷேக் பண்ணி பார்க்கும் இல்லையா? சோ அதை மாத்துறதுக்கு என்ன நடவடிக்கைகள் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்படுதுல. நிச்சயமாக இது போன்ற விஷயங்களை அடிப்படை கட்டமைப்பை மாற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகமாக வளர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் இன்னும் 1000 ஆண்டுகள் 2000 ஆண்டுகள் பின்னோக்கி செல்லக்கூடிய நிலைக்கு தற்போதைய சூழ்நிலைகள் என்பது உருவாகி வருவதை பார்க்க முடிகின்றது. குறிப்பாக இன்றைக்கு சமூக ஊடகங்கள் தான், அதாவது சோசியல் மீடியாக்கள் என்று சொல்லக்கூடிய ஃபேஸ்புக், எக்ஸ் வலைதளம் போன்றவையெல்லாம் ஒரு மிகப்பெரிய பங்காற்றக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. அவற்றை நாம் நல்ல விஷயங்களுக்காக பல நேரங்களில் பயன்படுத்துகின்றோம். ஆனால் இது போன்று சமூக ரீதியான அல்லது 2 சமூகங்களுக்கு இடையே பிரிவினையை தூண்டக்கூடிய வகையில் பல பதிவுகள் வருவதையும், ஒரு பிரிவினர் மற்றொரு பிரிவினரை தாக்கி பேசுவது போலவும் பல வீடியோக்கள் பல பதிவுகள் இருப்பதை பார்க்க முடிகின்றது. எனவே அவற்றையெல்லாம் கட்டாயம் ஒழிக்க வேண்டிய, அவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஒரு தேவையும் ஏற்பட்டிருக்கின்றது. தமிழக அரசு தொடர்ந்து இதில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கு தற்போது வந்திருக்கின்றது. அரசியல் கட்சிகள் வலியுறுத்துவது போல ஆணவ படுகொலையை தடுப்பதற்கான ஒரு சிறப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதும், அதே போல காவல்துறையை பொறுத்தவரையிலே அவர்கள் சில தினங்களுக்கு முன்பு கூட ஒரு பிரஸ் ரிலீஸ், ஒரு பத்திரிகை குறிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். அதில் யாரெல்லாம் சாதிய ரீதியாக அல்லது ஆணவ படுகொலையை ஆதரித்தோ அல்லது சாதிய ரீதியான சண்டையை தூண்டக்கூடிய வகையில் பேசி எழுதி வருகிறார்களோ நீங்கள் கண்காணிக்கப்பட்டு வருகிறீர்கள், நீங்கள் சமூக ஊடகத்தை தவறாக பயன்படுத்திய பிரிவுகளின் கீழ் கைது செய்யப்படுவீர்கள் என்ற ரீதியில் அந்த பிரஸ் ரிலீஸ் வெளியிடப்பட்டிருந்தது. ஆனால் இது வெறும் எச்சரிக்கையாக மட்டும் இல்லாமல் இது போன்று செயல்படக்கூடிய நபர்கள் ஒரு 10 பேரை பிடித்து கொண்டு போய் கடுமையான தண்டனை வழங்கினால் நிச்சயம் எதிர்காலத்தில் இது போன்ற பிரச்சனைகள் வெளிப்படையாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்காது. படிப்படியாக இது குறையும் என்பதுதான் பலருடைய எண்ண ஓட்டமாக இருக்கின்றது. எனவே தமிழக அரசு இதில் விரைவாக ஒரு நடவடிக்கை எடுத்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே சாதிய ரீதியான, குறிப்பாக மத ரீதியாகவோ அல்லது அந்தஸ்து பொருளாதார அடிப்படையிலோ எந்த ரீதியிலும் ஹானர் கில்லிங் என்று சொல்லக்கூடிய ஆணவ படுகொலைகள் நடைபெறாத ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து தரப்பு மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது.